அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அதிகம் அறிமுகம் இல்லை, பழக்கம் இல்லை. இருந்த பொழுதிலும் ஆவியானுடைய நடத்தையின்படி இந்த இடத்துல அமரும் ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் நான் புதுமுகமாக இருப்பதை நினைத்து கூட எனக்கு சந்தோஷம்தான். எத்தனையோ மக்களுக்கு இதற்கும் என்னை யார் என்று முதலிலே தெரியாது. ஊழியமோ 50 ஆண்டுகள் ஊழியம். நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்று சொல்லுவார்கள். ஊழியத்தின் பின்புலம் என்று நீங்கள் தோண்டி பார்க்கும் பொழுது அப்படியா என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு என்னுடைய பின்புலம் இருக்கும். அதுக்கு இப்பொழுது நேரம் இல்லை, போக போக புரிந்து கொள்வீர்கள். ஆனால் இப்போ கரண்டில் என்ன நடக்கிறது, என்ன நடக்கப் போகிறது என்பது மிக முக்கியம். அதை மாத்திரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செய்யும் பொழுது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. பாஸ்டர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கஷ்டம் கொடுத்து உட்கார்றமே என்று நான் நினைக்கிறேன். ஆனால் 1.5 மணி நேரம் முழங்காலிலே நின்றே பிரசங்கித்தவன் நான். 2 hours 2.5 hours நின்று கொண்டே தண்ணி குடிக்காமல் பிரசங்கம் பண்ணவன் நான். வயது முதிர்வு என்பது கூட 2வது காரணம்தான். 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட ஒரு ஆக்சிடென்ட்லே ஃப்ராக்சர்னாலே ஒரு சரீரத்தில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டது. இல்லை என்றால் நடையெல்லாம் வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் என்னை அவருடைய விருப்பத்தின்படி என்னை பயன்படுத்த இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். ஆண்டுடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பு நான் ஆக்சுவலாக பாஸ்டர்கள் குறிப்பிட்டது போல் இந்த அண்ணா நகரில் தான் நான் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 15-20 வருஷம் ஆகும். 2வது இந்த ஏரியாவே எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஏரியா. இது பக்கத்தில் கூட சம்பவம் சைட்டில் கூட என்னுடைய மைத்தனர் வீடு இங்கே இருக்குது. ஸோ இது வெல் நோன் ஏரியா. நான் அங்கெங்குமாக வரும்பொழுது இந்த ட்ரினிட்டி சர்ச்சை நான் பார்த்தேன். ஒரு நாள் பார்க்கும் பொழுது மனசுக்குள்ள ஒரு ஆசை, இந்த சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணணுமே என்று நான் யோசித்தேன். அன்றைக்கி ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். இந்த கேஸுக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா அதுக்கு நானும் ஜெபம் பண்ணிட்டேன். அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டு இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு ஒரு நேரம் இந்த வாக்கியம் உண்டு யோசிக்கிறேன். சம்ஸ்தோத்திரம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ ப்ளசன்ட் திங் டு பி ஹியர். ஆனால் நான் பார்க்கும்பொழுது இருந்த அந்த ஸ்ட்ரக்சர் வேறு. இப்போ பார்க்கும்பொழுது நிறைய கன்ஜஸ்டட் ஏரியாவாக இது இருக்கிறது. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நானே 2 தள்ளி போய் தேடி வந்தேன். நான் லொக்கேஷனை கேட்டு வந்தேன். எனவே ஆண்டோடைய கிருபையினாலே உங்களை சந்திக்கும் ஒரு பாக்கியம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வழிநடத்தி செல்லும் ஒரு பாக்கியம். அதற்காக நான் உங்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணி என்னுடைய வார்த்தைக்குள் செல்லலாம் என்று நான் விரும்புகிறேன். நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். என் ஜனமே கேள், நான் பேசுவேன் என்று சொன்ன தேவனே, உம்முடைய வார்த்தையின்படி கேட்கும்படியாய் வந்திருக்கிற அடிமைகளாம் உங்களோடு கர்த்தர் பேச வேண்டும். உம்முடைய வார்த்தையின் வல்லமை ஜீவன் எங்களுக்குள் பிரவேசிக்க வேண்டும். உம்முடைய அன்பின் கரம் எங்களை தாங்கி நடத்த வேண்டும். உயிர்ப்பிக்கும் வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தும். அற்புதமான ஆசீர்வாதமான உம்மை ஆராதிக்கின்ற ஒரு சிறிய கூட்டம், உம்மை ஆராதிக்கின்ற மக்கள் ஐக்கியத்திலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற எங்களோடு நீர் பேச வேண்டும். தேவ பிரசன்னம், தேவனுடைய மகிமை எங்களை தாங்கி நடத்த வேண்டும் என தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நான் நேற்று இரவிலிருந்து முக்கியமான சில விஷயங்களை நான் யோசித்து கொண்டே இருந்தேன். நிறையா எனக்கு விஷயங்கள் தெரிந்தாலும் எனக்கு தெரிந்ததெல்லாம் நான் பேச முடியாது. நான் உங்களுக்கு என்ன தேவை என்பதை ஆண்டு சொல்கிறாரோ அதைத்தானே சொல்ல வேண்டும். அதுக்கு ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்யும். இது கடையிலே சில துக்ககரமான நிகழ்ச்சிகள் எங்கள் குடும்பத்தில் 2 பேர் மரித்து போனார்கள். அது அடக்க ஆராதனை எல்லாம் முடித்து விட்டு. பட் ஈவன் தென் ஐ வாஸ் திங்கிங் அபவுட் தி சர்ச். இந்த ட்ரினிட்டி சர்ச்சுக்காக, இந்த சபையில் வரக்கூடிய ஆத்மாக்களுக்காக நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். நீங்கள் என்னை பார்த்தது கிடையாது, நானும் உங்களை பார்த்தது இல்லை என்று நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் அல்லவா? அப்படித்தான். ஆனாலும் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசுக்கு தெரியும். The Lord knows what you need. நீங்கள் ஏமாந்துடக்கூடாது, நானும் ஏமாத்திடக்கூடாது. I have to pray and ask my God. அப்போ இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் என்ன தேவை என்பதை ஆண்டவர் உணர்த்தினதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஒரு விசுவாசி என்று அழைக்கப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு கிறிஸ்டியன் என்று சொல்லக்கூடியவர்கள் அவசியம் கட்டாயம் 3 விதமான அனுபவங்களை கடந்து வந்திருக்க வேண்டும். நிறையா சொல்லலாம், ஆனால் வைட்டல் 3 பாயிண்ட்ஸ், 3 ஏரியாஸ், 3 எக்ஸ்பீரியன்சஸ். சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் 3 கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். அதில் முதலாவதாக என்னவென்றால், உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த அனுபவத்தை கடந்து வந்த மக்களாக இருக்க வேண்டும். சும்மா சாமி கும்பிடுற மக்களாக அல்ல, அது வேற விஷயம். பட் we need to experience what? The forgiveness of God. உங்களையும் என்னையும் மன்னித்திருக்கிறார் என்ற அனுபவத்தை நாம் கடந்து வந்திருக்க வேண்டும். இயேசு என்னை மன்னித்திருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்? 5-6 பேருக்கு புரியவில்லை, பரவாயில்லை. புரிந்தல் தானே எதிர்க்க முடியும். இயேசு என் பாவங்களை மன்னித்திருக்கிறார். He has forgiven me. வேறு எந்த மார்க்கத்திலும் இது கிடையாது. இதில் தான் பைபிள். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு வாலிபனாய் நான் வளைந்து கொண்டிருந்த நாட்கள், உங்களுடைய புரிதலுக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக அந்த உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். அதாவது உதாரணமாக 11 மணிக்கு நான் ரட்சிக்கப்படுகிறேன். இயேசு என்னை ரட்சிக்கிறார், ஏற்றுக்கொள்ளப் போகிறேன். அதை ஏற்றுக்கொண்டு விட்டார், என் பாவங்களை மன்னித்து விட்டார். நான் அதை விசுவாசிக்கிறேன். அந்த ஃபெய்த்துக்குள்ளே நான் வந்த அந்த நேரம் ஒரு காலையில் 11 மணி என்று வைத்துக்கொள்வோம். அதாவது 11 மணிக்கு இயேசு எனக்குள் பிறக்க போகிறார். நல்லா கவனிக்கணும். I am telling as a mathematics, ஒரு arithmetic way of talking, I am telling to you. He is going to born in me, in my life, in my heart, in my soul. அதற்கு முன்னதாக நான் எப்படி இருந்தேன் என்றால், 11 மணிக்கு இயேசு எனக்குள் பிறக்கிறார் என்றால் 10:30 மணிக்கு நான் எப்படி இருந்திருப்பேன்? அதுக்கு முந்தி 10 மணிக்கு 9:30க்கு முதல் நாள் இருந்தால் அதெல்லாம் கிடையாது. ரொம்ப நிறைய பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆனால் 10:30 மணிக்கு மட்டும் நான் எடுத்து பார்க்கணும், நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக. அப்போதான் ஒரு பாட்டு கேட்கிறேன். வசனங்கள் சொல்கிறார்கள், நான் ட்ரக் அடிக்ட் ஹலோ சோத்திரம்
I was an extremist. I was a communist. I was addressed like an Nexalite. Finally, கடைசியாக என் சமாதானத்தை இழந்தவனாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. நான் எதிர்பார்க்கிற அன்பு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, நன்மை இல்லை, மன அமைதி இல்லை. பைத்தியம் பிடித்தவன் போல காற்றிலே, கருவலங்காற்றிலே நின்று கொண்டு நான் ஜெபிக்க கூட தெரியாது புலம்புகின்ற ஒரு வேலை. ஒரு கேள்வி எனக்குள் வந்தது, இவ்வளோ பெரிய அக்கிரமக்காரனை, இவ்வளோ பெரிய பாவியை யார் மன்னிக்க முடியும்? யார் புதியவனாக மாற்ற முடியும்? Who can save me alive? Nobody. இயேசுவும் அவராலையும் முடியாது. ரத்தத்தால் மன்னிக்கிறார், அதெல்லாம் கதை. So nobody can forgive me. அப்போ என்னதான் செய்ய வேண்டும் என்றால், என் பாவத்திற்கு ஒரு பரிகாரம் வேண்டும் என்றால், என் உடம்பெல்லாம் வாதம் வர வேண்டும், டியூபர்குலோசிஸ் வர வேண்டும், கேன்சர் வர வேண்டும். என்னை அருகில் இருந்து கவனிப்பதற்கு, பார்ப்பதற்கு நர்ஸோ, டாக்டரோ, ரிலேஷன்ஸோ, தாயோ, தகப்பனோ, சகோதரனோ, சகோதரி யாரும் இருக்கக்கூடாது. அந்த வியாதியின் கொடுமையை நான் அனுபவித்தால் ஒருவேளை இந்த பாவத்துக்கு இது பரிகாரமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். டு தட் எக்ஸ்டென்ட், அந்த அளவுக்கு என்னை குறித்து நானே நினைக்கிறேன். கடைசியிலே நான் மனதில் இருந்தால் அதுவும் முடியாது. ஒன்லி சொல்யூஷன், யூ ஷுட் டை, நீ சாக வேண்டும். தென் ஐ ட்ரைட். ஃபார் வாட்? ஃபார் த சொல்யூஷன். மனிதனுக்கு தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, முடிவோ. So I have chosen that death. I tried thrice to commit suicide in my life, but God saved me. அது ஒரு சம்பவம், நிகழ்ச்சிகள் போட்டு. பட் ஆண்டவர் சொன்ன அந்த நேரத்தில் ஆண்டவர் இடைப்படுகிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான். 28:13 நீதிமொழியிலே வாசிக்கிறோம். எஸ் லார்ட், ஐ ஹேவ் கன்ஃபெஸ்ட். சொல்லிட்டேனே அதெல்லாம் கிளியராயிருமான்னு கேட்குறேன். அவங்க வேறு இருந்தாலும் உறைந்த மழையை போலாகும், ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் சொல்லுங்க அங்கே போலாகும். ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் பைபிள் எவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் எப்படி நடக்கும் என்று நான் கேட்கும் பொழுதுதான் 1 யோவான் 1:9 மூலமாக ஒரு தெளிவு எனக்கு தேவன் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. Only the blood of Christ. அதுவும் நான் ஒரு பொது உடைமை கொள்கையுடையவன். ஆகவே எதை கேட்டாலும் கேள்விதான் கேட்டுக்கொண்டிருப்பேன். இப்போ உங்களையும் பார்த்து கேள்விதான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். To make you understand the truth of God. எப்படி ஒரு மனிதன், எப்படி ரத்தம், எப்படி what kind of blood it is, அது என்ன ரத்தம் என்று நான் கேட்கிறேன். பைபிள் எடுத்து முதல் முறையாக நான் வாசிக்கும் பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவனை குறித்து செங்கடலை பிளந்தது, யோர்தானை பிரித்தது, பர்வதங்களிலே தரிசனமாகிற காட்சி, தீர்க்கதரிசிக்கு வெளிப்பட்ட நிகழ்வுகள், அவ்வளோ பெரிய மகிமுள்ள தேவாதி தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், எல்லாரும் சொல்லக்கூடிய சாதாரண ஒரு வார்த்தை கடவுள் கடவுள் கடவுள், இறைவன் இறைவன், தெய்வம். அந்த தெய்வம், அந்த இரட்சகர், அந்த ஆண்டவர், அந்த மாபெரும் தேவன் உங்களையும் என்னையும் மீட்பதற்காக அவரே இந்த உலகத்திற்கு வந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தாமை வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று.
So he came as Christ in this world. அவர் ரத்தம் சிந்தினார். இந்த நிகழ்ச்சியை நான் எப்படியா நம்புறது என்று நான் திரும்ப ஒரு கேள்வி கேட்டேன். How can I believe these occurrence? அப்போ பைபிள்லேருந்து ஒரு வார்த்தை வருகிறது, நீங்கள் சிறு பிள்ளைகளை போல மனம் திரும்புங்கள் என்ற. ஒரு குழந்தைக்கு என்ன சொன்னாலும் நம்பிடும் கேட்டோம் இல்லையா, அதே மாதிரி நீ நம்பு அப்படின்றார் ஆண்டவர். அதே மாதிரி நான் நம்பினேன், படைச்சிக்கிட்டேன், விசுவாசிக்கிறேன், நானால பேசிக்கொண்டிருக்கிறேன். Because of my faith unto God. The day came. நான் அப்படி ஜெபித்தேன். 10:30 மணிக்கு கண்ணீர் வடிக்கிறேன், புலம்புகிறேன், அழுகிறேன். 11 மணிக்கு இயேசு என்ற குழந்தை, என்னுள் பிறக்கப் போகின்ற குழந்தை. At the time of delivery, what will happen? இங்கே நிறைய பொம்பளைங்க உட்காந்துருக்கீங்க, லேடிஸ். லேபர் பெயின் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. என்னில் இருந்த ஓல்டு ராஜன் இஸ் கோயிங் டு டை. பழைய ராஜன் சாப்பிட்றான், கதறான், அழுகிறான், கண்ணீர் தாரதேராக வடிந்து கொண்டிருக்கிறது. லேபர் பெயின் வந்தது. அப்புறம் லேடிஸ் எல்லாம் சொல்கிறாங்க, கேள்விப்பட்டது, தண்ணீர் கூடம் உடஞ்சி போச்சுங்கிறாங்க. அதே மாதிரி ஐ வாஸ் broken into pieces. 11 o'clock sharp, Christ encountered me. நான் சொல்ல உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். புரியலையோ? பிரதர் உங்களுக்கு புரியுதா புரியலையா? அதாவது கிரைஸ்ட் என்கவுண்டர்ட் மீன்னா, அந்த போலீஸில் சொல்கிறாங்களே என்கவுண்டர் ஏகாம்பரம்னு, எனக்கு என்கவுண்டர் இயேசுநாதர் தான். கிரைஸ்ட் என்கவுண்டர்ட் மீ, மை லைஃப் சேஞ்ச். உன் லைஃப் தானே சேஞ்ச் ஆச்சு, நீ தானே சேஞ்ச் ஆக்கப்பட்டிருக்க. அதனால் நாங்கள் அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்ல மாட்டோம். We will keep silent. I was encountered. எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு லைஃப்லேயே பெரிய ஒரு மாறல் ஏற்பட்டது. தேவன் கருவி செய்தார். தேவனுக்கு மகிமை. How many of you are encountered by God? எத்தனை பேர் என்கவுண்டர் பண்ணப்பட்டிருக்கீங்க இயேசுனால? Praise the Lord. புரிந்தவர்களுக்கு ஸ்தோத்திரம், புரியாமல் அமர்ந்திருக்கிறவர்களுக்கும் ஸ்தோத்திரம். அந்த என்கவுண்டர் எக்ஸ்பீரியன்ஸே வேற இல்லை. நான் வேற விஷயம் வந்து உங்களுக்கு பேசணுன்ட்டு, ஆனால் ஆண்டவர் எதான் சொல்ல வைக்கிறார். We need to come again, come back to God. Don't go far away from Him. எனக்கு பிடித்தமான ஒரு பாட்டு தான் பாஸ்டர் லீட் பண்ணிட்டு இருந்தார். வெற்றி கோடி பீடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். 1000 தான் காரணம். ஏன் அணுகாது? அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகனே. I have God in me. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற இந்த ஆண்டவர் தானே காரணம். மூச்சு விடாம, கேப் விடாம, you should praise God always. நான் உங்களோட வந்து நிற்கிறதுக்கு சந்தோஷமா இருக்க காரணம், ஒரிஜினலாக நான் வந்து ஆங்கிலிக்கன் சர்ச் மெம்பர். மெயின்லைன் சர்ச்சு கான்டாக்டுக்கு அதிகமாக இருந்தது. ஏஜி சர்ச்சோ மற்ற பெண்டிகாஸ்டி குரூப்ஸ் எல்லாம், அதுக்கெல்லாம் ஒரு தனி நேம் இருக்குதுன்னா ஆவிக்குரிய சபைன்ட்டு. அப்போது நான் அங்கே சாப்பிட முடியாதான் நான் இங்கே சாப்பிடணும், அங்கே அனுபவிக்க முடியாதான் நான் இங்கே அனுபவிக்கணும். ஸ்பிரிச்சுவல் பீப்புள் ஆர் கேதரிங் இன் திஸ் பிளேஸ். அதான காரணம். எல்லாருமே இங்கே பானகின் தானே. ஒன்று ரெண்டு பானகின் இல்லாமல் இருக்கலாம், அல்லது பானகின் மாதிரி காமிச்சிக்கலாம்.
போனது ஆக்ஷன் தான் இருந்து நடிக்காமல் இருக்க யாருக்கா? நிறைய பேர் நடிக்கிறதுனால நிறைய பேர் எனக்கு பிடிக்காது, எனக்கு நடிக்க தெரியாதனால நிறைய பேருக்கு என்ன பிடிக்காது. How many actors are in this place? We are not actors. We are the people to act for God. அதுக்கு தான் அந்த அந்த அனுபவம், அந்த என்கவுண்டர் அனுபவம் இருக்கு ஒன்று. சவுலே சவுலே நீ ஏன் என்னை? He was encountered by God. டைரக்டாக அடிச்சார் ஆண்டவர். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் ஆண்டவரே ஆண்டவரே. இயேசு ஒருவனை சந்திக்கும் பொழுது அங்கு நடக்கிற நிகழ்ச்சி வித்தியாசமா இருக்குமே. அப்படிதான் 11 மணிக்கு எனக்குள்ள ஒரு வந்ததுக்கப்புறம் மை லைஃப் சேஞ்ச். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் முதல் முறையாக நான் பைபிள் வாசிக்கிறேன். அது நிறைய கத்தோலிக்க பிள்ளைகள் என்னை வழிநடத்தினார்கள். முதலாவதாக நிறைய எவாஞ்சலிஸ்ட், அப்புறம் டிஜிஎஸ் தினகரனுடைய மெசேஜ் அதன் மூலமாக அப்படியே வந்தது. அப்புறம் அவருடைய என்னுடைய லைஃப் கிட்டத்தட்ட 50 years நான் தாண்டி வந்திருக்கிறேன். மெனி ஹர்டில்ஸ், நிறைய பள்ளத்தாக்குகள், நிறைய பள்ளங்கள், மேடுகள், அவமானங்கள், நிந்தனைகள், பஞ்சம், பசி, வறுமை, நோய் நொடி. அது சாதாரண என்கவுண்டராக இருந்தால் அது ஒரு இது ஸ்பெஷல் என்கவுண்டர், சூப்பர் என்கவுண்டர். ஐ வாண்ட் டு ப்ரூவ் மை காட் இன் மை லைஃப். இன்னும் வேணும்னா நீங்கள் தனியாக வந்து பேசுங்கன்ற நான் சொல்கிறேன் உங்களுக்கு. If it is something else, people cannot believe it. நம்ப முடியல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்களும் போட்டுக்க என்ன அர்த்தம் என்று ஊழியக்காரர்கிட்ட கேட்டேன். ஜென்ம சுபாவம், கர்ம சுபாவம், எல்லா பாவமும் போருமையான்ட்டார். கர்ம சுபாவம்னா என்னன்னு கேட்டேன். ஜென்ம சுபாவம்னா என்னன்னு கேட்டேன். ஜென்மம்னா பூர்வீகமான பாவம்லாம் போயிடும். அது நீங்களாக சம்பாதிச்ச பாவமும் போயிடும். எல்லா பாவமும் அவுட்டு கிளியர். அப்படியான ஆக எல்லா பாவங்களையும் ஜென்ம சுபாவமும் கர்மம் எல்லாமே கிளியரன்ஸ். அதுக்கப்புறம் பாவம் செஞ்சு அது போனமாக தான் ஆரம்பிக்கிற மாதிரி. அதுக்கு ட்ரீட்மெண்ட் வேற. இது மேஜர் ட்ரீட்மெண்ட் ஓவர். கம்ப்ளீட்டாக சோல் கன்வர்ஷன் ஆகிவிட்டது. உங்களுக்கு விளக்கம் ஆண்டு கொடுத்துருக்கிற ப்ரிவிலேஜ், தனிய ப்ரிவிலேஜ். எனக்கு நிறையா நான் வந்து ஒரு லெப்டிஸ்டாக இருக்க, கம்யூனிஸ்டாக இருக்கக்கூடிய காலத்தில் எங்கள் வீட்டில் அப்போ நிறையா புக்ஸ் எல்லாம் படிப்பேன். கார்ல் மார்க்ஸ், ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸு, பேன்மேன் புக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வாசி பார்த்துருக்கேன். அப்படியே இந்த பொது உடனே சித்தாந்தத்தினால் நிறைந்த ஒரு ஹார்ட் அதெல்லாம் தூக்கி போட்டு இதை எடுத்தேன். அப்போ நீ உண்மையான கம்யூனிஸ்ட் இல்லை என்று சொல்லுவார்கள். இப்போ தான் உண்மையான கம்யூனிஸ்ட். முந்தி இயேசு இல்லாத கம்யூனிஸ்ட், இப்போ இயேசுவோடு கம்யூனிஸ்ட். இயேசு கிறிஸ்து சோசியலிசம் பேசியிருக்கிறாரு. ரெண்டு இருந்தால் ஒன்றை கொடுன்னு இருக்காரு, ஹெல்ப் பண்ணுன்னு இருக்கிறாரு. சோசியலிசம் தான் கொடுக்குறீங்களா? என்ன நல்லது இப்போ வி ஆர் கால்டு ஃபார் தட். டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணணுங்கிறாரு. என்ன படிச்சிருக்கோ அதை டெமோ பண்ணுங்கிறாரு. We are called to demo the power of God in our life. அப்போ இந்த அனுபவத்தை கடந்து வந்திருக்க வேண்டும். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க வேண்டும், மீட்கப்படும். அது ஆனந்தர் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிள் ஃபார்முலா, ஜஸ்ட் பிலீவ், வேற ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் பிலீவ். நான் தான் நம்பலை. டோட்டலாக இஸ்டம் லைஃப் மாறிச்சு. மெட்ராஸில் உட்காந்துருக்கேன், ஆன்லைன் ப்ரேயரில், விபி ஹாலில். மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வாலிப சகோதரனை இயேசுவினை தேற்றுகிறார், இயேசுவினை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு டிஜிஎஸ் பேசுகிறாரு. டைரெக்டாக எங்கள் காதில் விழுந்தது. வீட்டில் போனேன், பைபிள் வாசன், ஐ கேம் டு காட். ஒவ்வொருத்தருடைய பிரசங்கமும் வார்த்தையில் இப்படியே நான் அலசி அலசி பார்க்க ஆரம்பித்தேன். பைபிளை படிக்கும்போது தோண்டி தோண்டி பார்ப்பேன், என்ன இருக்குது, என்ன சொல்கிறாங்க. எல்லாரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க ஒரு அனுபவத்தை என் அப்பன் ஈஸ்வரன் எனக்கு கொடுத்துருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்கிறார். அது மாற்றம் இல்லை, ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் என்ன, யூ ஆர் ஜஸ்ட் லைக் மை பிரைடுங்கிறார்.
ஒரு சாப்டரில் வாசிக்கிறோம், நீ எனக்கு மணப்பெண் மாதிரி இருப்பார், கன்னிப்பெண் எப்படிங்கிறாரு. அதுக்காக வேண்டி சாலமோன் எழுதி சொல்கிறாரு, நீ அடைக்கப்பட்ட துறை நான் டச் பண்ணக்கூடாது, வேற யாரும் என்றால் அந்நிய சக்திகள் டச் பண்ணக்கூடாது, பிசாசை எனக்கு நெருங்கக்கூடாது. அதான் நீங்கள் பாடணும், 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாதுன்னு பாடணுமே. எனக்கு அன்பானவர்களே, அப்படி தான் உன்னத பாட்டு வரி எழுதுறாரு. சாங் ஆஃப் சாலமன் எழுதுறாரு. இப்படி எழுதுறாரு. 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், மணவாளியே மணவாட்டியே, நீ எனக்கு அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீருற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். ஐ ஹவ் given you that place for you. அதுக்கு நிறையா ஒரு நேரம் பேசணும், அதுக்கு நான் விளக்கம் நான் சொல்கிறேன்ல. உங்களுக்கும் எனக்கும் ஏசான் கொடுத்துருக்கிற அந்த ப்ரிவிலேஜஸ். அடுத்த ஒரு அனுபவம் என்னவென்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கொடுக்கிறார். அழைக்கப்படுவதனால பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெருகென்று பாருங்கள். 1 யோவான் 3:1 வாசிக்கிறோம். To that extent he loves us. எபேசியர் 3:19 படிப்பீர்கள் என்றால், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகுங்கள் என்றார். The love is a pass of our knowledge. This should be experience. நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கணும். உங்களுக்காக மட்டுமில்லை, இந்த மாதிரி வார்த்தைகளை மக்கள் கேட்டு அனுபவிக்க வேண்டும், மீட்கப்பட வேண்டும் என்று தேவசமத்தில் போராடுகிறார். ஏன்னா அந்த கிருபை பெரியது, அவருடைய அன்பு பெரியது. ஒரு அருமையான ஒரு பக்தன் விதமாய் பாடுகிறார். பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. அப்போ அந்த மாதிரி ஒரு ஐ வாஸ் என்கவுண்டர்ட். அந்த நேரத்தில் தான் எனக்கு ஏசான் கொடுத்த அன்பின் மகன். ஆஃப்டர் நோயிங் காட், ஆஃப்டர் அக்செப்டிங் கிரைஸ்ட், இயேசுவை ஏற்றுக்கொண்ட விற்பாடு வாரந்தவராமல் சர்ச்சுக்கு வருகிறேன், வாரந்தவராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவருக்காக. அடுத்தபடியாக இன்னொரு ஸ்டேஜுக்குள்ளே கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். அது என்னவென்று பார்த்தால், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே யாராவது ஒரு வாசகம் நாம் பார்க்கலாம். தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்தனுடையவர்கள் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டாயிற்று, நான் சொன்னது போல had been encountered by God. I have touched by the Holy Spirit. I became a Christian. முதல் ஸ்டெப்பில் உங்களுக்கு என்ன போஸ்டிங், உங்களுக்கு என்ன பேர் என்றால் கிறிஸ்தவன் என்ற பெயர். இங்கே என்ன கலாத்தியர்கள் நிருபத்தில் பவுல் என்ன எழுதுகிறார் என்றால், கிறிஸ்தனுடையவர்கள் முதலாவதாக cleansed by the blood of Christ அல்லது cleansed Christians, கழுவப்பட்ட கிறிஸ்தவர்கள். இந்த வசனத்தின்படி பார்த்தால் crucified Christians, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்தவர்கள். உங்களை எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது எனக்கு கிறிஸ்துவில் அறையப்பட்ட மக்களாக தான் நான் நம்புகிறேன். as you are all have been crucified.
ஐ ஆம் ஆல்சோ குரூசிஃபைடு கிறிஸ்டியன். ஒரு வாலிபன் வந்தான், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா தம்பி என்று கேட்டேன். ஆமா அங்கிள்னா. என்ன செய்ய போகிறேன்னு கேட்டேன். இயேசு கிறிஸ்துக்காக தீவிரவாதியாக இருக்க போகிறேன் அப்படின்னா. அப்படியா, ஏக்க போர்ஸவனை காணாம் அப்படின்னு இந்தா இருக்குன்ட்டான். ஓஹோ, அவன் லெவலுக்கு இதை வச்சு என்னப்பா செய்யணும்னு கேட்டேன். ஒருத்தன் அடித்தான்னா நான் மன்னிச்சிருவேன் அப்படின்றான். அந்த ஏகே போர்ஷன் பவர் அதான், இந்த பவர் கிடையாது, இதுதான் பவர். ஆனால் ஆண்டவர் பாருங்க, நம்ம ஆண்டவர் ரொம்ப விவரமான ஆண்டவர். உங்களையும் என்னையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற ஆண்டவர், நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற ஆண்டவர். உங்கள் வீக்னஸ் அவருக்கு தெரியும், என் வீக்னஸ் தெரியும். நம்ம எல்லாருடைய வீக்னஸும் நல்லா he knows everything. அதனால தான் 5வது கட்டளை என்ன வாசிக்கிறோம்னா, 10 கட்டளையில் கொலை செய்யாது இருப்பாயா, அதை மட்டும் சொல்ல, கொலை செய்யாது இருப்பாயா. துப்பாக்கி வச்சு கத்தி வச்சு அந்த கொலை கிடையாது, வார்த்தையிலே கொடுறது. இல்லை, அதை மட்டும் நீங்கள் டச் பண்ணிப்பா. எல்லா ஒருத்தர் பேசியிருக்கும் போது வாலிபன் வேகமாக ஓடி நின்னா, சரி என்னப்பா சொல்ல, எங்கள் அம்மா ஒரு கொலைகாரின்றாங்க. அம்மா கொலைகாரியா? பொய் சொல்லலைங்க, நிறைய ஆளை கூட்டி வந்துடுவேன். ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்டால், அப்படியே கர்சிங் கர்சிங் கர்சிங், சாபம் சாபம், கோபம் திருட்டு அப்படியே வஞ்சிட்டே இருக்காங்க. நீ ஒன்றுக்குமே லாயக்கலை, நீ ஒன்றுக்குமே லாயக்கலை, நீ முட்டாள், அவனை பார் இவனை பார் இவனை பார் அவனை பார், அங்கே பார் இங்கே பார், அவன்ட்டு அப்படியே சொல்லி சொல்லி டேமேஜ் பண்ணி இன்னைக்கு இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகி கிடக்கிறேன்ட்டான். சாதாரண வார்த்தைனாலே ஒரு ஆத்மா எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுது பாருங்க. அதை தமிழர் படி இனிய உளவாக விண்ணாத பொருள் கனி இருப்பக்காக வந்துட்டு அதெல்லாம் சரிதான் படிச்சிருக்கீங்க. இன்னா செய்தார் ஒருத்தர் அவர்னால நன்மை செய்து ஸோ ஓகே. பட் வாட் தி பைபிள் சேஸ், தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவில் அறைந்திருக்கிறார்கள். அந்த ஆங்கர், அந்த கோபம், அந்த எரிச்சல், அந்த கொலை பாதகம், அந்த வார்த்தை, துர் இச்சைகள், துர் மோகங்கள், நிறைய இருக்கும், நான் சொல்ல அவசியம் இல்லை, இப்போ உங்களுக்கு தெரியும். எல்லாமே சிறில் அறையப்பட்டிருக்க வேண்டும். அப்படித்தான் பைபிளில் போட்டிருக்கு. கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சார்ந்தது. சிறில் அறைந்தால் என்றால் the attributes of Christ, இயேசு கிறிஸ்துவினுடைய பண்புகள் அவனுக்குள் வந்துவிடும். இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். முக்கியம். என் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார், கையை பின்னால் நின்றுட்டு தாதா மாதிரி தோட்டத்தோடு நின்றார். ஒரு விஷயமா வந்தால் வைங்களேன் பேச்சுவார்த்தை. இப்போ நான் கேட்டேன், எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். டிபார்ட்மெண்ட்டை சொன்னார். அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க, அங்கே ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு அவர் பேரை சொல்லி அவரை தெரியுமான்னு கேட்டேன். சொன்ன உடனே கையை முன்னாடி வச்சுட்டு பிடிச்சு கட்டிட்டார். பேரை சொன்ன உடனே என்னையா தெரியுமா தானே கேட்டேன். சார் அவர் ஏசுனார் சார்ன்ட்டார். எவ்வளோ ஆச்சரியம். He was reflecting the image of Christ. உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுது who will tell like that? இவங்க இப்படி பேசுறதுக்கு காரணமே இவங்க கிறிஸ்டியன்ஸ்.
இவங்க இப்படி இருக்க காரணமே இவங்க கிறிஸ்டின்ஸ். ஆனாலும் கூட உங்களுக்கும் எனக்கும் கூட சோதனைகள் வராமல் இல்லை. சோதனை வந்து இல்லையா? நிறையா. அந்த அண்ணன் அழகா பாடு, சோதனை வரும் வேளையில் சொல் கேட்டும் செவியிலே இருந்து ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோ. இதெல்லாம் முடியாது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நானும் உலகத்தை ஜெயித்தேன். பாயிண்ட் அதான். மெட்ராஸில் இந்த கைவண்டியில் இருப்பாங்க தெரியுமா, லாரி லோடு மேலாம் இருப்பாங்க. அவங்க பாடிலாம் பார்த்துருப்பீங்க. குண்டு செஞ்சு குத்தனா இந்த ஊசி மலங்கிடும். ஆனால் ஸ்கின் ரொம்ப ரஃப் ஸ்கின்னாக இருக்கும். மூளை தூக்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா வரிசையாக அந்த இடத்துல இப்போ கிடையாது, 1008 ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வண்டியாக நிற்கும். ஆர்டர் வரும்போது போய் வேலை பார்த்து வருவாங்க. அப்போ லாரி வண்டி மேலே லோடு மேலே அப்படி சாஞ்சு படுத்து ரெஸ்ட் எடுப்பாங்க. அந்த சங்கம் மாதிரி வச்சுருப்பாங்களேன், அதில் ஒரு சங்கம், அதுக்கு ஒரு தலைவர். அவன் பேர் முத்து. அவனுக்கு பேர் முரடன் முத்துன்னு பேர். அந்த ஆளை கண்டாவே எல்லாரும் பயப்படுவாங்க. அந்த ஏரியாவுக்கு அவர் தான் தாதா மாதிரி. எல்லா கைவிடி இழுக்கிறவனை பார்த்த உடனே முத்து வராண்டா முத்து வராண்டான்னு அப்படியே அலறுவாங்க, அமைதியாயிருவாங்க, ஏரியாவே சைலண்ட் ஆயிரும். அப்படிப்பட்ட அந்த முத்து பேசாமல் ஏற்றுக்கொண்டார். அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே எப்போ பார்த்தாலும் வாயில் அலேலுயா ஸ்தோத்திரம், அலேலுயா பிரைஸ்தலாட், அலேலுயா அலேலுயானே புலம்ப ஆரம்பித்தார். இவங்கெல்லாம் என்னண்ணே அலேலியாங்கிறீங்க அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அப்புறம் போக போக பண்ண டே அலேலியா வருதுடான்ட்டாங்க. அவன் வந்து உட்காந்துருக்க, டே அலேலியா உட்காந்துருச்சடா அப்படிங்கிறான். நிமிந்தாரு, டே அலேலியா நிமிந்து பார்க்குதுடாங்கிறான். அப்படியே முறைக்கிறாரு, பார்க்குறாரு, டே அலேலியா முறைக்குதுடாங்கிறான். அலேலியா என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணுது பாருங்க. இவனால் தாங்க முடியல. ஒரு லிமிட்டேஷன் தான். அவங்க சீண்டி பார்க்குறாங்க. எந்திரிச்சு நிற்கிறான், டே அலேலியா நிற்கிதுறான்றான். தலப்பா கட்டினான்டே அலேலியா தலப்பா கட்டுதுறாங்கிறான். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அலேலியா வச்சே பேசுகிறாங்க. ஆனால் இந்த ஆள் ரசிக்கப்பட்டிருக்காரு, அன்பை பற்றி கேட்டிருக்கிறாரு, பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு, அபிஷேகம் பெற்றிருக்கிறாரு, பெந்தகோஸ்து தான் போகிறாரு, ஆவியில் நிரம்புறாரு. ஆனால் வெளியே நிற்கும் போது இவ்வளவு பட்டங்கள் அவமானங்கள் நின்றுக்கிறார். கடைசியில் என்ன பண்ணார், வேறு வழியே இல்லை, ஜெபம் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டார். இப்போ உங்களை பார்த்து நான் கேட்குறேன், என்ன ஜெபம் பண்ணிருப்பாருன்னு சொல்லுங்கள். என்னம்மா அவங்களும் ரட்சிக்கப்படணும் சாமின்றாங்க. அப்புறம் என்ன தொடக்கூடாது வேற ஓகே. ஒரு அசம்ஷன் எப்படி ஜெபம் பண்ணிருப்பார் அவர் அந்த அலையிலேக்காரர், மன்னிப்பு கேட்டிருப்பார். அப்புறம் சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் சொன்னால் போகிற, நீங்கள் யோசிக்கிறத பார்த்தா வேறு மாதிரி யோசிக்கிறீங்களே. கரெக்டாக சொல்லுங்க. என்னங்க ஐயா, சூப்பர். அதான் சொல்லுங்க, நல்ல பதில் தான் உங்கள் மைண்டில் இருக்குதுங்க. நீங்கள் யோசிக்கிறீங்க, நீங்கள் நினைக்கிற பதிலும் கரெக்டு, நீங்கள் சொல்ல விரும்புகிற பதிலும் கரெக்டு, நீங்கள் சொல்ல எல்லா பதிலும் கரெக்டு. அதான் உண்மை, அது சந்தேகமே இல்லை. ஆனால் அவன் எப்படி ஜெபம் பண்ணான்னா 5 நிமிஷம் டைம் கொடுங்க ஆண்டவரேன்னாங்க. புரியலையோ? கொஞ்சம் புரிஞ்சிருக்கு, புரிஞ்சாங்கன்னு பார்த்து இந்த ரெஸ்பான்ஸை புரிஞ்சிக்கல. நீங்கள் எவ்வளோ நேரம் கேட்பீங்கன்னு தெரியல. சில பேர் 2 நாள் கேட்டாங்கன்னாக்கா 4 நாளைக்கு வாட்சிங் வந்து ஓகே பண்ணிடுவாங்க. 5 நிமிஷம் டைம் கேட்டிருக்கான்,
5 நிமிஷம் தான் ஒரு முறை மறைச்சி இருந்துச்சு, நின்னாலும் முடிஞ்சு அத்தனையும் அவுட்டு. அப்புறம் திரும்ப வந்துக்கலாம், சாக்கடையில் விழுந்துடலாம், திரும்ப எழுந்து வந்து குளிச்சுக்கலாம். அப்படியா? நீங்களாம் டைம் கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். யூ வாண்ட் லாஸ்ட் டைம். அடுத்த நீங்கள் சொன்ன பதிலாம் கரெக்டு நான் சொன்னேன். ஏன்னா உள்ளத்தில் இறுதி நெருங்கினால் வாய் பேசும், என்ன இருக்கிறதான வரும். நான் குறிச்சிப்பேன். இல்லைங்க பாஸ்டர், தேய்தேன்னு போட்டு தேய்க்கிறாங்க. என்னது நல்லது தானே? திட்ட திண்டுக்கல் வைய வயலுக்குங்கிறாங்களே. நான் ஒரு எவர்சல் ஒரு பட்டறைக்கு போயிருந்தேன். அது என்ன சொன்னாங்களோ, ஒரு டையிங் மிஷின் இருக்கு, அது இந்த மாதிரி ஒரு இரும்பு தகடை உள்ளே விட்டு அப்படி அமுக்குங்கிறாரு. அவங்களுக்கு வந்து சொம்பு மாதிரி வந்துருச்சு. நல்லா அழகாக இருக்கு. ஒரு தட்டை பிளேட்டை உள்ளே கொடுக்குறாரு, மிஷினை அமுக்கிறாரு, செம்பு வந்துருக்கு. அப்படியே நிறைய போட்டு 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 செம்பாக குமிஞ்சிருக்கு. அடுத்தாப்புல இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, அந்த ஒவ்வொரு செம்பாக எடுத்து பாலிஷ் கொடுக்குறாரு. எவர்சல் பாத்திரம் மாதிரி. சூப்பராக எவர்சல் பாத்திரம் இப்போ தயார் பண்ணுறாங்களோ அப்படின்னு யோசிச்சிருந்தேன். எவர்சல் பாத்திரம் தயார் பண்ணக்கப்புறம் அடுத்த 3வது ஒரு லேபர் உட்காந்துருக்காரு. அவர் ஒரு துணி பனியன் கிளாத்தை எடுத்துகிட்டு ஒரு சாக் பீஸ் மாதிரி ஒரு பவுடர் அதை போட்டு நல்லா பாலிஷ் போட்டு வைக்கிறார். நான் கேட்டேன், அவர் தான் பாலிஷ் போட்டு முடிச்சாரு, நீங்கள் எதுக்கு போட்டு துணியை போட்டு தேய்க்கிறீங்கன்னு நான் கேட்டேன். இல்லை நல்லா பாலிஷ் வரும் தம்பி, அதுக்கு தான் நல்ல ஷைனிங் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது வந்துச்சுன்னா வந்துருச்சுல, திரும்ப திரும்ப தேய்ச்சி வைக்கிங்களா, எது வரைக்கும் தேய்ப்பீங்கன்னு கேட்டேன். என் முகம் தெரியுது வரைக்கும் தேய்ப்பேன்ட்டார். ஏசின் முகம் உங்களிடத்துல தேய்க்க முகம் வர வரைக்கும் உங்களை தேய்க்கத்தான் செய்வார் ஆண்டவர். இப்போ புரியுதா? Until you reflect the image of Jesus Christ in your life. அவனுக்காச்சும் பனியன் கிளாத், அந்த ஆளுக்காச்சும் பனியன் கிளாத் யூஸ் பண்ணுறது பார்த்துருக்கு. இன்றைக்கி விசுவாசிகளை நமக்கு பனியன் கிளாத்து கொஞ்சம் பேருக்கு தான் தேவைப்படுறோம். கொஞ்சம் ஒரு உப்பு தாள் தான் போட்டு தேய்க்கணும். அது டஸ்ட்டை பொறுத்து இருக்கு. உங்களுக்கே தெரியும், எனக்கு உப்பு தாள் தான் இப்போதைக்கு தேவைன்னு தெரியும். இல்லை எனக்கு பனியன் கிளாத்து மட்டும் போதும்னா அதுவும் உங்களுக்கு தெரியும். அது ஒன்றுமே தேவைங்க, நீட்டாக ஷைன் பண்ணிடலான்னு சொன்னாலும் ஓகே தான். சிலர் அறியப்பட்டவர்களுடைய வாழ்க்கை பைபிளில் பேசி வாசிக்கும். ரோமர் 8:9 வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று. We don't have the Spirit of God. இன்னும் நிறையா இருக்கு. அடுத்தபடியாக இன்னொரு 3வது அனுபவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நாம் பயின்றது சத்தத்தால் கழுவப்பட்டிருக்க வேண்டும். 2வது சிலுவில் அறையப்பட்டிருக்க வேண்டும். கிளென்ஸ்டு கிறிஸ்டியன்ஸ் அண்ட் குரூசிஃபைடு கிறிஸ்டியன்ஸ். 3வதாக எக்ஸால்டட் கிறிஸ்டியன்ஸ், அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அனாயிண்டட் பீப்புளாக இருக்க வேண்டும். எந்த அபிஷேகத்தை தேவன் கொடுக்கிறாரோ அதை மெயின்டைன் பண்ணி அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படித்தான் ரோமர் 8:14 வாசிக்கிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று. ஒரு இடத்துல ஒரு பைபிள் ஸ்டடி ப்ரோக்ராமில் என்னை பார்த்து கேட்டார்கள் யூனிவர்சிட்டியில், நீ தேவனுடைய பிள்ளை என்பதை எப்படி நிரூபிக்க முடியும் என்று கேட்டார்கள். எனக்கு பல விதமான ஆன்சர் எல்லாம் சொன்னாங்க. எல்லாம் சரியான ஆன்சர் தான். எனக்கு மட்டும் ஒரு கன்ஃபியூஷன், என்ன இப்படி கேட்குறாங்களே என்று நான் யோசித்து பார்த்தேன். உடனடியாக என் மைண்டில் வந்தது, இங்கே இருப்பதற்கு காரணமே ஆவியானவர் தானே பேசியிருக்கிறார், ஆவியானவர் தான் நடத்தப்படுகிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியின் நடத்தையில் எனக்கு இருக்கிறபடினாலே ஐ நோ தட் ஐ ஆம் தி சைல்ட் ஆஃப் காட். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். இன்றைக்கு தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டிய மக்கள் கூட்டத்தை நாம் இங்கே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அவர்கள் ஏன் இங்கு வரவில்லை? வர வேண்டுமே. இங்கு தேவனை, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கின்ற ஒரு மகிமையான ஒரு ஸ்தலம். People should come here. இந்த 3 அனுபவத்தை கடந்த மக்கள் ஒரு சின்ன ஒரு இங்கே வந்திருக்க உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். 1000 பேர் 1,00,000 பேர் உட்கார்ந்தா இதான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன்.
5 பேர் வீட்டில் வந்து உட்கார்ந்தாலும் இதான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். பீப்புள் ஷுட் நோ த ட்ரூத். எனக்கு தேவை ரிசல்ட் நான் பார்க்கணுமே. உங்களால் என்ன முடியும், உங்களால் என்ன செய்ய முடியும் என்பது கூட எனக்கு தெரியும். எனக்கு தெரியறதுக்கு காரணம் ஆண்டவர் எனக்கு சொல்கிறபடினாலே தான். அதுதான் உங்களுக்கு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். People can come here by seeing your life. உங்களுடைய வாழ்க்கையை பார்ப்பது நிமித்தமாக மக்களை கொண்டு வர முடியும் உங்களால். ஒரு சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன். ஒரு 23 பேர் என்னமோ சம்திங் அவ்வளோதான் உட்காந்துறாங்க. ஆனால் பாஸ்டர் வாஸ் பவர்ஃபுல் பாஸ்டர். ஒன்றும் பவர்ஃபுல் தான், எல்லா பாஸ்டரும் பவர்ஃபுல் தான். என்னை பார்த்தா மட்டும் இந்த சொக்காடு பாஸ்டர்ஸ் ஆர் ஆல் பவர்ஃபுல். நான் பாஸ்டருக்கு மதிப்பு கொடுக்கறத விட பாஸ்டர் இருக்கக்கூடிய பவருக்கு நான் அதிக வேல்யூ பண்ணுறேன். நான் ஐ எம் கிவிங் ரெஸ்பெக்ட் டு த பவர் ஆஃப் காட் இன் த பாஸ்டர்ஸ். Just totally anointed people, responsible people. ஒரு மிஷனரி ஸ்தலத்துக்கு ஒருத்தர் போனாராம். ஒரு ஓவர்சியர் போயிருக்கிறார். இந்த மாதிரி சர்ச்சில் வெளியே நின்று பிரசங்க போய்க்கிறது உள்ளே வராது. சர்ச்சு ஃபுல் பேக்கடாக இருக்குது. எல்லாமே நான் கிறிஸ்டின்ஸ் ஏரியா தான். அங்கே போனால் உள்ளே போக முடியல, பார்சல் கூட்டமாக இருக்குது. அப்படி வெளியே மக்கள் தான் நிற்கிறாங்க, 10-12 பேர். அதில் ஒருத்தரை பார்த்து கேட்டாராம், அவர் நார்த் இந்தியாவில், வாரம் இவ்வளோ கூட்டம் வருமா பிரதர்னு கேட்டாராம். அவங்க இவ்வளோ கூட்டம் வரும், ஆனால் இன்னும் கொஞ்சம் கம்மி அப்படின்னு நானும் வந்தார். இதுவே கம்மியாக இருக்கா அப்படியான்னு கேட்டார். அது வரைக்கும் நிற்பாங்க, இடம் இல்லாமல் பாஸ்டர் 2 சர்வீஸ் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னாங்க. ஐசி எவ்வளோ மக்கள் வராங்களான்னு. பரவாயில்லையே, இவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்களா அந்த சர்ச்சில்னு கேட்டாராம் அவர். இல்லை இவங்கெல்லாம் பாதி பேர் ஒரு 3 ஒரு பக்கம் தான் முழு மெம்பரு, மற்றனா அரை மெம்பர் அப்படின்னாங்களாம். இல்லை முழு மெம்பர் அரை மெம்பர்னு சொல்கிறாரு, என்ன வழக்குன்னு கேட்டால், அந்த முழு மெம்பர் யாருன்னு கேட்டால் ஒரு ஏன்னு ஒருத்தர் உள்ளே வர்றாரு, ஞானஸ்தானம் வைக்கிறாரு, அபிஷேகம் பெறாரு. அவர் வெளியே போய் இன்னொரு ஆத்மாவை கொண்டாடுறாரு. அவர் கொண்டு வந்தோடனே அவருக்கு முழு மெம்பர்ஷிப். வந்தார் பார்த்தீங்களா கூட, அவர் அரை மெம்பர்ஷிப். அவர் என்னைக்கு அபிஷேகம் பெற்று வர்றது இன்னொரு கூட்டி வர்றாரோ அது வரைக்கும் அவரும் ஒரு ஆத்மாவை கூட்டி இருந்தாருன்னா அப்புறம் முழு மெம்பர். எப்படின்னு பார்த்தீங்களா? இப்போ நீங்களாம் முழு மெம்பர்ஷிப்பா அரை மெம்பர்ஷிப்பா? ரைட்டு, நீங்கள் ஆன்சர் கொடுத்துட்டீங்க. ரொம்ப பாடி லாங்குவேஜ் என்னங்க எல்லாம் முழு மெம்பர்ஸ். உங்கள் பாடி லாங்குவேஜ் மூலமே என்று பேசிட்டு இருக்கிறீங்க. எனக்கு மைண்டு வாய்ஸ் கேட்குது எனக்கு. ஸோ ஐ அப்ரிஷியேட் யூ. ஒரு இந்த அளவு இதுதாங்க நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வைக்கிறது. எல்லாம் செய்ய முடியும். சரி, எல்லாம் 6 மெம்பர்ஷிப்பாக உட்கார்ந்தனாரு. நாங்களும் அறையும் குறையுமா இருக்குன்னு ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த லென்த் டேஸ் வேறு, நான் அதையும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிகழ்ச்சி. நல்லா தாறுமாறாக பேசுகிற மாதிரி தெரியும், ஆனால் அது உண்மை இருக்குங்கிறது நீங்கள் போக போக புரிஞ்சுக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு யூதாஸ், இன்னைக்கு அது அப்புறம். ரைட், யூதாஸ்க்கு அதுக்காது உடனே சொல்லிட்டாங்க ஆன்சர். நான் என்ன கேட்குறேன்னா, இயேசுநாதர் இருந்த காலத்தில், அவர் பிரசவம் பண்ண காலத்தில், அவர் ஊழியம் பண்ண காலத்துலலாம் அவர் யாருன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியுமே, எதிரிகளுக்கும் தெரியுமே. அவரை காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவையான்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். கவனிக்கிறீங்களா? நான் கேட்குறது சரியான தப்பா? என்ன? அதெல்லாம் சரிதான், அதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். மகிமன் தேவன் ஊழியம் ஓகே. அப்போ ஏசு நான் தான் முக்கில் என்ன பிரச்சனை விட்டு இருந்தானே. நான் ஒரு ஹோட்டலுக்கு போனேன். ஹோட்டலில் போனவுடனே என்ன வெட்டணும்னு ஒருத்தன் நிற்கிறான். ஒருத்தன் ஒரு காலத்தில் சொன்னவன், அவன் ஹோட்டலுக்குள்ளே அவன் ஜாமான் வாங்கிட்டு இருக்கிறான்.
அவன் இருக்கிறானே, அவன் போனதுக்கப்புறம் நம்ம போகலான்னு வெளியவே நின்றுட்டு இருந்தேன். அவன் போகிற மாதிரியே தெரியல. ஹோட்டல் ஓனர் இருந்தால் தெற்குவாசலில் தான் ஹோட்டல் ஓனர் இருந்தார். என்ன ராஜன் சார் வெளியே நிற்கிறீங்க சார், உள்ளே வாங்க சார், ஏன் சார் இங்கே நிற்கிறீங்கனாலும் உள்ள மாறி நிற்கலான்னு இருப்பானு. சார் நீங்கள் நிற்கிறீங்க, நான் வெளியே போக மாட்டலாம் சார்ன்ட்டாங்க. நான் நிற்கிறேன்னு அவன் வெளியே போக மாட்டேங்கிறான், அவன் உள்ளே இருக்காது, நான் உள்ளே போக மாட்டேங்கிறேன். நான் ஏன் அதை சொல்கிறேன்னு கேட்டிங்களா, அவன் என்னை வட்டுன்னு வரும்பொழுதுனா, அண்ணன் உங்களை தேடுறானே, நீங்கள் அங்கே போயிருங்க எஸ்கேப் ஆயிருங்கன்னாங்க. நான் எஸ்கேப் போக மாட்டேன், என்னைக்கு தேடணும், நான் தான் அந்த முக்கில் நிற்பேன்ல, இப்போ இங்கே நிற்பேன்ல, நான் அங்கே நிற்பேன்ல, நான் போகிறவரெல்லாம் அவனுக்கு தெரியும்ல, தைரியம் வந்து அதை வெட்ட சொல்கிறேன் அப்படின்னு. ரசிக்கப்படாதுக்கு முன்னாடி டைலாக். ஆனால் இயேசுன்னு சொல்கிறாரு, நான் தான் உங்களுக்கு தேவாலயத்தில் பிரச்சனை பண்ணேன்னு, நடக்கிறவங்களாம் அற்புதம் நடக்குது, அது நடக்குது, நான் யாருக்கு மக்களாக வர்றாங்க, அப்போ நான் வர்றேன்னு தெரியும்ல, அப்புறம் யூதாசை கூட்டி வந்து காட்டி கொடுக்குறீங்கம்மா அப்படின்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் சம்பவத்தை நான் யோசித்து பார்த்தேன். அவ்வளோ அந்த ரோம போர் செய்வதற்கு ஒரு ஆர்டர் வருது. என்ன ஆர்டர் அப்படின்னா, கிரைஸ்ட அரெஸ்ட் பண்ணணும், இயேசு சாமியை வந்து கைது செய்யணும். இயேசு கிறிஸ்துவோடு இந்த 12 அப்போஸ்தலரும் கூடவே இருக்கிறாங்க. இயேசுவோடு இருக்கிறத 12 வரையும் அவரையும் பார்த்தா எல்லாம் ஒன்று சொன்னாப்புல இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்காங்க, பேசுறது ஒரே மாதிரியாக இருக்கு, செயல்படுறதும் ஒரே மாதிரியாக இருக்கு, கிட்டத்தட்ட ட்ரெஸ்ஸும் கூட ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 12 பேரும் போகும்பொழுதும் இயேசும் சேர்ந்து போகும்பொழுதும் ஒரு ரெசம்பிளன்ஸ், சிமிலாரிட்டி ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் இவன் மட்டும் ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இவனுக்குள்ள பண ஆசை வந்துருச்சு, கிரீட் ஆஃப் மணி வந்தோடனே இவன் என்ன செய்யலாம், இவன் நம்மால் மாதிரி பேசுகிறான்டா, இவன் நம்மால் மாதிரி தெரியுதுடா, இவனை பிடிச்சா ஈஸியாக கண்டுபிடிச்சலான்டா கிரைஸ்டான். அதே மாதிரி கூப்பிட்டாங்க. எத்தனை வெள்ளிக்காசு? 30 40 40 இல்லைங்க, 30 கன்ஃபார்ம், ரைட். ஆஃப்டர் ஆல் 30 சில்வர் காயின்ஸ் காட்டுங்க. அப்போ நான் என்ன யோசிக்கிறேன் என்றால், எல்லா பேரும் ஒரே இயேசுவோடு இருக்கிறவங்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்காயா, கொஞ்சம் கிரீட் ஆஃப் மணி வந்தவொடனே இவன் ஒரு மாதிரி ஆயிட்டானே. என்ன இன்னைக்கு இங்கே கூடியிருக்கிற உங்களில் என்னிலும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஒரே மாதிரியாக இருக்கிற ஆள் யாரு, ஒரு மாதிரியாக இருக்கிற ஆள் யாரு? கொடைக்கானல் சர்ச்சில் ஃபஸ்ட்டு இருந்தேன், அது பெரிய சிஎஸ்சியில் பெரிய மிஷின் கேள்வி கேட்டேன். ஏன்னா ஒரே மாதிரி இருக்கிற கிறிஸ்தவங்களாம் யாரு, ஒரு மாதிரி இருக்கவங்க யாருன்னு கேட்டேன். யோசிச்சுதாங்க சொல்லணுன்ட்டான். அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. சரி நீங்கள் சொல்ல நானே சொல்லிடுறேன் அப்படின்னு, எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி அதான் தெரியுது அப்படின்ட்டு. இது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, நான் பார்க்குறத சொல்லிட்டேன். How to maintain the similarity, how to reflect the attributes of God. தேவனுடைய பண்புகளை வெளிப்படுத்தும் மனிதனாக ஏன் வர முடியாது? Before I come to this church, I pray, Lord, somebody should be touched by the Spirit. Someone should come for God. Who is that man and who is that lady? Who is that girl? I do not know. But you have to choose the people, pluck the people and bring them to the altar. Not because of a talent. Not efficiency. Every time you get the work of the Holy Spirit in you and me. Exalted Christians அவங்க தான், அனாயிண்டட் கிறிஸ்டியன்ஸ் அதுதான். எல்லாருக்கும் இந்த அபிஷேகம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆராதனை வேளையிலே நான் பார்ப்பதெல்லாம் அதைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன். How many people have been anointed by the Spirit of the Lord? நான் ஒரு பட்டிமன்றம் நடத்தினேன். இயேசுவை பிரியப்படுத்துவது ஆராதனையா அல்லது அவருக்கு பின் செல்வதா என்று ரெண்டு யூட்டிலைஸ் பண்ணி நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஒரு பக்கம் இருந்தாலும், அங்கே சொல்ல வேண்டிய வாட் இஸ் வர்ஷிப் அண்ட் ஹவு டு வர்ஷிப்
ஹவு டு ஒர்ஷிப், வித் ஹூம் டு ஒர்ஷிப். தனிமையாக ஒர்ஷிப் பண்ணுறது, சபையில் ஒர்ஷிப் பண்ணுறது, ஊழியர்களோட சேர்ந்து ஒர்ஷிப் பண்ணுறது. வாட் ஹேப்பன் during the டைம் ஆஃப் ஒர்ஷிப்? ஒர்ஷிப் நேரத்தில் என்ன நடக்கிறது? நாங்கள் இதுக்கு இங்கே வரோம். What happens to you during the time of worship? சில ஒர்ஷிப் முடிஞ்சு மெசேஜ் மட்டும் வருவாங்க, சில ஒர்ஷிப் மட்டும் அட்டன் பண்ணி போயிடுவாங்க. பார்த்து அதெல்லாம் இருக்கு விஷயங்கள் போட்டோம். ஆனால் ஒர்ஷிப் நேரத்தில் ஆவியனால் அபிஷேகம் பண்ணப்படுகின்ற ஆத்மா சங்கமம் ஆகின்ற ஒரு நேரம், தேவனோட ஐக்கியமாகின்ற ஒரு நேரம், ஜீவனோட தேவனை ஆராதிக்கின்ற நேரத்தில் அவருடைய பவர் நமக்குள் வந்து we are energized. அந்த சக்தியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய வல்லமையை நாம் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். தேவனுடைய வல்லமையினால் ஊற்றப்படுகிறோம். We became powerful evangelist or powerful Christian and powerful believer. இதாங்க 3 முக்கியமான அனுபவங்கள். முதலாவதாக சுத்திகரிக்கப்பட வேண்டும், இரண்டாவதாக சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும், மூன்றாவதாக தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். Let us pray to God. Praise the Lord. எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி நாம் என்னுடைய வார்த்தைக்கு தேங்க்ஃபுல்லாக நாம் இருக்க வேண்டும். நம் கர்த்தர் பெரியவர், நம் ஆண்டவர் மகத்துவம் நிறைந்த தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உடைய வல்லமைக்காக, உடைய கிருபைக்காக, உடைய இரக்கத்திற்காக, நீர் அருளும் மன்னிப்புக்காக, நீர் தரும் அபிஷேகத்திற்காக, இன்னும் என்னுடைய திருத்தம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக, நாங்கள் சிலர் அறையப்பட வேண்டிய சில விஷயங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் எங்களோடு பேசும் நாம் நடத்தும் விடுத்திருக்கிற மக்களை தாங்க வேண்டும், நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அருமையான இந்த ட்ரினிட்டி சர்ச்சை ஆசீர்வதியும். சபையின் மக்களோடு நீ பேசி, நீ தொடர்ந்து பேசும். உடைய வல்லமையில கரம் பிள்ளைகளை நாங்கள் நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை தாழ்த்தி நாத ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே, இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு மேலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.